அச்சோ என் கையு 7 மணி தான் ஆகுதா? எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, உங்களை இன்னொரு எபிசோடுக்கு அன்போடு வரவேற்கிறேன். சீக்கிரமா வேலைக்கு போணுமே, அப்படி இல்லனா லேட் ஆயிடுமே. மிகப்பெரிய பிரச்சனை நடக்கிறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அங்க இருக்க காட்டு பகுதியில இயற்கை வளங்களை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. அதுல முக்கியமானதுன்னு பார்த்தா ஜின்சிங்னு சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க. இதையும் மீறினா சட்டப்படி நீங்க தண்டிக்கப்படுவீங்க. யாராவது கால் பண்றது, அதுவும் இந்த நேரத்துல? ஹலோ, யாருபா? லாகர்விக், நான் தான். குட் மார்னிங் பாஸ். சொல்லுங்க ஐயா, நீங்க எப்படியா இருக்கீங்க? நான் சொல்றத கேளு. இந்த மாசம் போட்டா எங்க போச்சு? கடவுளே முதலாளி, தயவு செஞ்சு என்னைய வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. என்னைய நம்பி 4 பொண்டாட்டிகளும் 4 பிள்ளைகளும் இருக்காங்க ஐயா. இல்ல நான் சம்பாதிச்சாதான் பத்தவங்களை காப்பாற்ற முடியும் ஐயா. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. வாயை மூடு, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம். என்னது டைம் கொடுக்குறீங்களா? ஆமா, அதேதான். இன்னும் 2 மாசத்துக்கு நீ எந்த மரத்தையும் வெட்ட வேண்டியதே இல்ல. நிஜமாவா? அடடா முதலாளி, கேக்குறியா இல்லையா? கேக்குறேன் ஐயா, கேட்டுக்கிட்டு தான் இருக்க. சொல்லுங்க ஐயா. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்க. நேச்சுரல் ரிசர்வ்ல இருந்து எனக்காக ஜின்சிங்க எடுத்து கொடுக்கணும். என்னது, என்ன செய்யணும்? ஆனா அது சட்டத்துக்கு புறமானதாச்சே. மரம் வெட்டுறது மட்டும் கரெக்டான விஷயமா? எந்த ஒரு வேலை சொன்னாலும் இது முடியாது அது முடியாது நொட்ட சொல்லி. சரிங்க ஐயா, சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. டேய் அண்ணா, அந்த தேனை கூட்டுடா, எனக்கு பசிக்குதுடா. அப்படியா? அப்படின்னா என்ன விரட்டி வந்து புடிடா தம்பி, வேகமா வாடா. இப்படி விரட்டியாவது உன் வெயிட் குறையுதான்னு பார்க்கலாம். டேய் அண்ணா, வாடா தம்பி. இந்தா. அடேங்கப்பா, எவ்வளவு வெயிட்டா இருக்குடா. இது என்னதுடா? நீயா? என்ன உனக்கு கண்ணு தெரியாதா? குண்டு பயல பார்த்து வர மாட்டியா நீ? இங்கெல்லாம் குழியா இருக்கே, அதெல்லாம் என்னதுப்பா? இது எல்லாமே அந்த விக்கோட வேலை தான்ப்பா. அநேகமா அவன் என்னுடைய கேரக்டர் திருட பாக்கறான்னு நினைக்கிறேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் அதை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நாம இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தம்பி. எத்தேனு நான் எடுத்துட்டேன். அடடா, இங்க இருக்கா? டேய் அண்ணா, இந்த லாகர்விக் ஏன் எல்லா இடத்துலயும் குழி நோண்டுறோம்? என்னத்தை தேடிட்டு இருக்கோம்? எனக்கு எப்பறா தெரியும்? அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், நம்ம லேண்ட் அவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான். இதை நாம தடுத்தே ஆகணும். ஐயா சூப்பரு. யாராவது? லாகர்விக், லாகர்விக் சோதரிச்சு கிட்ட வரவரா, ஏன் திமிர் பிடிச்ச கரடி? அடே அது எடுத்துடா. நீ சொல்றத கேட்கவே மாட்டேல்ல. நாம இங்க பண்ற வேலையை இங்க கண்டுபிடிக்க கூடாது. சரி ரைட் விடுங்க, நாம கிளம்புறோம். என்ன உடனே ஓடி போயிட்டான்? வழக்கமா இப்படி பண்ண மாட்டானே. டேய் அது ஜின்சிங் தானடா? அதான பார்த்தேன். விக்கு வேலை பார்க்கறது இதுக்குதான். ஆனா அது அழிஞ்சுக்கிட்டு இருக்க தாவரம்னு கேள்விப்பட்டேன். அதனால அவனை நம்ம தடுத்தே ஆகணும். ஏதோ ஒரு மார்க் வச்ச மாதிரி இருக்கு. அதேதான்டா. ஜென்சிங் இங்கிட்டு இருக்கியா நீ? நான் தான் முள்ளங்கி எடுத்து எல்லா இடத்துலயும் வச்சுட்டு வந்திருக்கேன். பெரிய புத்திசாலிடா. என்னடா இது? என்னடா நடக்குது இங்க? பக்கம் பார்த்து சாப்பிடணும் போல இருக்கு. ஓஹோ, எனக்கு இன்னைக்கு ரொம்ப லக்கியான நாள். அப்படி போடு. இங்க என்ன நடக்குதுப்பா? என்னை விட்டுடு. நீ 1ஆம் நம்பர் கோமாளிடா. அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டோம். அது ஜென்சிங் இல்ல, அது முள்ளங்கி. ஐயோ, இங்க இருந்து போகலாம். என்ன? ஓகே, இப்பதான் புரியுது. அப்பா அவன் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான். எதுக்குடா நம்ம ஜின்சிங்க்கு பதிலா முள்ளங்கி எடுத்து இதுக்குள்ள வச்சோம்? தம்பி, நீ கலக்கறடா தம்பி. டேய் அண்ணா, நான் எப்பவுமே கலக்கிட்டு தான்டா இருப்பேன்.
அப்பாடா அற்புதம் ஐயா. அந்த லாகர் வீக் நம்ம வச்ச பொரிய தாண்டி எஸ்கேப் ஆயிட்டான். அவனை விடக்கூடாதுடா. ஆமா அதுவும் சரிதான். ஆனா தம்பி நாம இந்த ஜென்சிங்கை எங்கேயாவது மறைச்சு வைக்க வேண்டாமாடா? இந்த இடத்துல வைக்கலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அது யாரு? நம்ம பப்ளும் டபுளும் ஆச்சே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவ்வளவுதான்டா. இப்ப யாரு கண்டுபிடிப்பா? டேய் தம்பி வந்த வேலை முடிஞ்சுதுடா. முள்ளங்கியா? இப்பதான் நமக்கு தேவையானதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இது எனக்கு தான். அந்த திமிரு பிடிச்ச கரடிங்க 2 பேரையும் அவங்க என்னை ஏமாத்துறதை என்னால நம்பவே முடியல. இது மட்டும் இந்த முதலாளிக்கு தெரிஞ்சுனா நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவானே. அடுத்த வாட்டி அதுங்களை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்கடா. இப்போ எப்படா நீ ஏமாத்துவீங்க? ஜென்சிங் எடுக்கணும்னு மட்டும் நினைக்காத. அது இந்த காட்டுக்கு தான்டா சொந்தம். தம்பி ஜென்சிங்க பாத்துக்கடா. இதுக்கப்புறமா உன்னோட அண்ணன் கிடைக்கவே மாட்டான்டா. இருடா டேய். நான் உன்னை காப்பாத்துறேன். இரு கொஞ்சம் இரு. எதுக்காக ஜின்சிங்க பாதுகாக்க சொன்னான்? அது அவன் கிட்ட கொடுத்துட்டா நம்ம அண்ணனை லாகர்விக்கு விட்டுருவான்ல. என்ன இதை பத்தி யோசிக்கும் போது மண்டை குழம்புது. ஜின்சிங் அதுக்கு நிலம் இருந்தா வளர்ந்துரும். எனக்கு ஒரு அண்ணன் தானே இருக்கும். அண்ணா வரேன். அண்ணா இங்க வச்சதை காணுமே. இப்ப அண்ணனை எப்படி காப்பாத்துறது? இல்ல 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 அண்ணா. அதேதான். வேண்டாம் கிச்சு கிச்சு மூட்டாத. தயவு செஞ்சு நிறுத்து. என்னால இதுக்கு மேல முடியாது. தம்பி மட்டும் எனக்கு அதை கொண்டு வரலன்னு வச்சுக்க. அதுக்கப்புறமா லாகர் வீக் உனக்கு தேவையானதை நான் கொண்டு வந்துட்டேன்டா. இந்த இதை வந்து எடுத்துக்க. அடே கரடி அதை குடுறா என்கிட்ட. போய் எடுத்துக்க. ஏன் ஜின்சிங் இதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. டே அண்ணா உனக்கு எதுவும் இல்லைல்ல? என்னது திரும்பவுமா? கரடிகளா உங்களை? அடே கரடி வடத்தம்பி வேகமா வா. இப்ப பாருங்கடா. ஐயா ஜாலி. லாகர்விக் எவ்வளவு தைரியம் அவனுக்கு? ஒழுங்கு மரியாதை அந்த ஜின்சிங்க எனக்கு கொடு சொல்றாங்க. தம்பி இந்த இடத்துல என்ன நடக்குது? இங்க போறடா. ஜின்சிங் புதைச்ச இடத்துக்கு போனா அங்க போய் பார்த்தா அதை காணும். அதை எடுக்கிறதுக்கு இங்க ஒருத்தன் தானே இருக்கான். ஜின்சிங்க ஏப்பா இதையாவா தேடிட்டு இருக்கீங்க? அம்மா எதுக்காக இதை ஒளிச்சு வச்சீங்க? அதுவும் பாக்குறதுக்கு முள்ளங்கி மாதிரியே இருக்கு. எதுக்காகப்பா ஒளிச்சு வச்சீங்க? சரி இந்தாங்க. கொஞ்சம் விட்டு முள்ளங்கி எடுத்து சாப்பிட்டுருப்பேன். நல்ல வேலை சாப்பிட்டுருப்பேன். இருந்தாலும் முள்ளங்கி டேஸ்ட் வருமா? அச்சோ சூப்பை வச்சுட்டு வந்துட்டேனே. அப்பனா இது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இதை விதைக்க ஒரு நல்ல இடத்த நம்ம பார்க்கணும்டா. இது ரொம்ப மதிப்பு உள்ளது இல்ல? சரியா சொன்னடா.
வாஹா, இப்படி பார்க்க புதுசா கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிற. ஒரு டிஸ்டிக போட ஒண்ணு வெளியே கொண்டு போய் வரட்டுமா? ஆனா முதல்ல கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருப்போம், அப்பதான் சரிப்பட்டு வரும். ஹேய், இங்க பட தம்பி, அவன் தூங்கிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ அவனை கவனிச்சுக்கிட்டே இரு. நான் போய் அந்த செயின் சாவை கொண்டு வந்துடுறேன். தூங்குடா ராசா, நீ தூங்கிக்கிட்டே இரு. தூங்கு தூங்கு. எடுத்துட்டா. என்ன இது? அற்புதமா இருக்குடா. பாரு தம்பி, இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. சொல்றது கேடுறா தம்பி. அடே அமைதியாடுறா. தெரியும்டா, என் செயின் சாவை என்கிட்ட குடுறா. சொல்றலடா. அப்படிதான் தம்பி, என்ன நீயே அடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணா, உனக்கு என்னடா ஆச்சு? லோகர் எங்கடா போச்சு அது? அண்ணா, திரும்ப வந்தீங்க, உங்களை துவைச்சு கொடியில காய போட்டுருவான்டா. ஆமாட செயின் சாய் எங்கடா போச்சு? இங்க இருக்கியாடா சொல்லும். இது எப்படி இருக்கு? சூப்பர் பியர். என்ன காதுகிட்ட வந்து கத்துற? என்ன யோசிக்க விடுற தம்பி. அந்த லாகர்வுக்கு என்னை இன்னைக்கு செமாடி அடிச்சு தொங்க விட்டான். அது மட்டும் இல்ல, நான் அந்த மாதிரி அடி வாங்கினதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? ஹேய் டப்ளு, தூக்கமா இருக்கு. அச்சோ, நான் கீழே விழுகிறேன். என்னால பறக்க முடியல. சீக்கிரமா சாப்பாடு வாங்குறதுக்கு நமக்கு பணம் கிடைச்சிரும். கீழே வாடா நீயும். என்னது இது? சூப்பர் பேர் வந்துட்டோம். இனி உன் கதை முடிஞ்சதுடா. என்ன வெறியா திட்டடா நீ? வாடா பார்க்கலாம். தம்பி எழுந்துடா தம்பி. அந்த லாகர் விக்க அடிச்சிருப்பேனே. அது எல்லாமே கனவு தான்டா தம்பி. கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த லாகர் விக்க அடிச்சு தொங்க விட்டுருப்பேன். என்ன அது பண்ண விடாம தடுத்து விட்டுட்டடா. அது வெறும் கனவு தான்டா தம்பி. நீ யாரையும் துவைச்சு தொங்க விடலாம் இல்லப்பா. நான் உண்மையான சூப்பர் பேர் ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். வரேன்டா வீக்கு. வரும்போது சாப்பாடு கொண்டு வர மறந்துடாதீங்க சூப்பர் பேர். இந்த அண்ணப்பையலுக்கு என்ன தெரியும்? என் திறமைகள் எல்லாத்தையும் அடக்கி வைக்கதான் பாக்குறான். இது லாகர் விக்கோட வண்டி தானே? இது எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? இப்ப மட்டும் அண்ணன் பார்த்தானோ அப்படியே பார்த்து மயங்கிருவோம். நான் இப்ப சூப்பர் பியர் மாதிரியே இருக்கேன். இனி உலகத்தை நான் தான் காப்பாத்தணும். பாடியும் தங்கம். திரும்ப ஆரம்பிச்சிட்டேனா இவன்? இது வேற ஆடுதே. ஏய் விக்கு, ஒழுங்கா இதை நிறுத்து. இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு ஒரு வழி பண்ணிடுவேன்.
அதுக்கு முதல்ல அந்த கரடிங்க இங்க இருக்கணுமேடா. காப்பாத்துங்க. ஓ, என்ன காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுடு. நில்லுடா. தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து மோதுடா. இல்ல எனக்கு ஏதோ ஆகுது. உன் மனசுல என்னடா பெரிய சூப்பர் பேரு நினைப்பாடா. சொல்றா தம்பி சொல்லு. கொஞ்சம் இரு, அது என்னோட பிளாங்கெட் ஆச்சு. ஆனா இதுக்கு மேல அது ஒண்ணுது இல்லடா. ஏன்னா இது இப்ப ஏன் ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு. நான் தான் சூப்பர் பியர். அப்படியா? சரிடா, அதையும் பாத்துடலாம்டா. வாடா மோதி பாத்துருவோம். அற்புதமான டைமிங். நீ ஒதுங்கிடுவாரு. இப்ப போருடா. என் அடியை உன்னால தடுக்க முடியுதான்னு பாக்கலாம். என்ன அடிச்சிட்டான். நான் அப்ப ரெடியா இல்ல. இப்ப வந்து அடிடா பாப்போம். வாடா, என் சக்தி உனக்கு காட்ட வேண்டாமா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்ப நான் ரெடியா இருக்கேன்டா. வாடா. நான் அடிக்க வரும்போது டக்குன்னு நகர்ந்துட்டோம். அதெல்லாம் விட்டுடா, சும்மா பிராக்டிஸ் தான் பண்ணேன். இப்ப பாருடா. இப்ப பாரு, இந்த அடியை தடுக்க பாருடா. இப்ப இந்த அப்பர் கட்ட பாருடா. இப்ப இத பாரு. இப்ப கண்ணுக்கே தெரியாம வேகமா வந்து தாக்குவேன். பயந்துட்டியா? சூப்பர் பியர். கொஞ்சம் இருடா. இப்ப என் சீக்ரெட் மூவ் பாரு. கம் ஆன், கம் ஆன். வேற எங்கேயாவது வச்சுக்கடா, திமிரு பிடிச்ச பயலே. சூப்பர் பியர் மட்டும் என்ன இந்த நிலைமையில பார்த்தா ரொம்பவே கஷ்டப்படுவோம். என்னால சூப்பர் ஹீரோவா ஆகவே முடியாது. நான் வெறும் ஃப்ராடு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீதானே என்னோட சூப்பர் ஹீரோ. உண்மையாதான். யா, நீ நல்லா ட்ரை பண்ணல. ஆனா என்ன? ஆனா என்னடா? ஒரு விஷயம் தான் மிஸ்ஸிங். ஒரு விஷயம் மிஸ்ஸிங்க? ஆமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உனக்கு சைட் கிக் இல்ல. ஆனா எல்லா சூப்பர் ஹீரோக்கும் ஒரு சைட் கிக் இருப்பாங்க. புரியுதா? அதுதான் உனக்கு மிஸ் ஆகுது. உண்மையாவடா சொல்ற? அப்ப என்னால லாகர்விக்க தோக்கடிக்க முடியுமா? அதேதான். அப்போ எனக்கு சைடு கிக்கா இருக்க யாரு வருவோ? அவ்வளவுதான். இன்னைக்குதான் எந்த தடயமும் இல்லாம ஏகப்பட்ட மரங்களை வெட்டி சாச்சிருக்கோம்டா. என்னைய பார்க்கும்போது எனக்கே பெருமையா இருக்குப்பா. முதலாளி மட்டும் இதை பார்த்தாருன்னா சம்பளம் நிறைய கொடுப்பாரு. ஆமாடி, எவன் மாத்த வேலைடா இது? யாரா அது? யார்கிட்ட பிரச்சனை பண்றீங்கன்னு தெரியுமாடா? ஒழுங்கா வெளியே வந்துருக்கடா. என்னைய வெறுப்பேத்துறீங்கடா. வரப்போறோம் சூப்பர் பியர். யாராது? ஓ, திரும்பவும் இது ஓ மேலதானா? ஆமாண்டா, திரும்ப நான் தான். ஆனா இந்த வாட்டி உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அச்சச்சோ, காமெடி பீஸ். இதுவே நானா இருந்தா இவ்வளவு சந்தோஷமா பட்டிருக்க மாட்டேன்டா. இப்ப என் திறமைய பாத்தியடா. அப்படியாடா? உன்னால என்னைய ஒண்ணுமே பண்ண முடியாதடா, திமிரு பிடிச்ச கரடி. ஓடாதடா தடி கரடி. நில்லுன்னு சொல்றேன்டா. இல்ல, நிக்க மாட்டேன். அப்படி போடு. அறிவு கட்டவனே, அடே நில்றா. ஓஹோ, சூப்பர் ஃப்ரெண்ட், உன்னால அவனை ஜெயிக்க முடியும். அவனை போய் அடி. வாங்கிக்கடா லாகர்வி. எப்படி அடி இடி மாதிரி இருந்துச்சோ? நீ அடிச்சு தூள் கிளப்பிட்ட. ஆமா, சூப்பர் கரடினா சும்மா வா, கலக்குவோம்ல. தம்பி, டேய், எங்கடா போயிருந்த நீ? பாத்தியாடா? அறிவு கட்டவனே, நான் உன்னை சாப்பாடு தடா கொண்டு வர சொன்னேன். ஆனா நீ இங்க கோமாளி மாதிரி வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கியா? அது வந்து நீ வாய மூடு. போய் எனக்கு சாப்பாடு தேடி கொண்டு வா. ஏண்டா, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாடா? பசியிலேயே ஓடி உயிரை விடலான்னு பிளான் பண்றியாடா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவன் ஒரு சூப்பர் கரடின்னு லாகர்விக் நினைச்சு இவன் கிட்ட பயங்கரமா உதவாகினான். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். சரிடா.
யார் பார்த்து பேசுறது? வேலையை மட்டும் என்னமோ வெற்றிகரமா தூக்கிட்டீங்க. இல்லைங்க, ஏன்னா வீட்டை விட்டு இப்பதான் கிளம்புனேன். ஓ, ஓ. இந்த மரத்தை இப்ப கூறு போடுவோம். தூக்கம் வேற வருது. சரி, வேலையை ஆரம்பிடா விக்கு. இது வேற ஒன்று சரியாவே வேலை செஞ்சு தொலையாது. வராதிகடா. அதான் வந்துட்டோம்ல, இனி உன் கதை கந்தல்றா. நீங்க என்னதான் டைலாக் பேசினாலும் என்னோட ரம்மா என்கிட்ட இருக்கிற வரைக்கும் சரிடா தம்பிங்களா, அண்ணன் வீட்டுக்கு போட்டுமா? பாருங்க, நான் மரத்தெல்லாம் ஒண்ணும் வெட்டல. டேடா வெட்ட மாட்டா, விட்டுருக்கடா ப்ளீஸ். வீட்டுக்கு தானே போகணும், உனக்கு ஏன் கஷ்டம்? நாங்களே அனுப்பி வைக்கிறோம், அசையாம சரி, ஆரம்பிப்போமா? ஆனா ஏதோ ஒண்ணு விஷாகர மாதிரியே இருக்குது. இதுதானே? நான் ஒரு பெரிய வேதாவியா, இதுக்கு மேல இன்ஸ்பிரேஷன் என்ன வேணும்? இதுதான் அந்த கரடிகை இப்ப எப்படி அடிக்க போறது மட்டும் பாரு. என்னடா இது, நாம காசு போட்டு வாங்கின பொம்மை கூட சதி பண்ணுது. இப்ப வா பாப்போம், முடிச்ச வந்து மோதி போடுறா கரடி. மனசாட்சியே இல்லாம என்னைய அடிச்சு தொங்க விட்டீங்களா? இப்ப பாடுறா. இதை எதிர்பார்க்கலையே. நாம அடிச்ச வேகத்துல அது நம்மள வந்து அடிக்குது. ஏதாச்சும் ஒன்று யோஜனாவுக்கு யோசிச்சாச்சு இல்ல? எங்க போய் தொலைஞ்சது? கிடைச்சது எங்கிட்ட இருக்கு. இப்ப இதை வச்சு என்ன பிளான நாம போடுறது? இப்ப வந்து அட்ரா பாப்போம். இந்த வாங்கிக்க. அடங்கப்பா, ஜப சூப்பரால இருக்கு. அடுத்து என்ன? இந்த ஹைடெக் வெப்பனை நாம அப்கிரேட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த திமிரு பிடிச்ச கரடிகளோட திமிரை குறைப்போம். முடிஞ்சது. நான் பெரிய மேதாவியாச்சு. இடியாத கரடி பசங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இந்த டர்போ வேக்யூமை டெஸ்ட் பண்ற நேரம் இப்ப வந்துடுச்சு. அடேங்கப்பா, இது அட்டகாசமால இருக்குது. இடியாத கரடிக கதை கந்தலு. வாங்கடா வாங்கடா, தைரியமான கரடிகளா இருந்தா வாங்கடா. எங்க இருந்தாலும் சரிடா, இப்ப வந்து அடிய அடிச்சு பாருங்கடா. நான் ஒத்தையில வந்திருக்கடா, பெரிய ஒத்தக்காரடா. டோய், இப்ப தைரியம் இருந்தா வந்து என்ன தொட்டு பாடுறா. வாடா வாடா டேய், தைரியம் இருந்தா வந்து பாருடா. உங்களால கிட்ட மோதி பண்ண முடியாதுடா. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவே வாங்கடா, அடிச்சு பறக்க விடுறேன். என்ன வச்சிருந்தா போய் அடிக்கலாம். வந்துட்டியாடா, அடி வாங்கறதுக்கு தயாரா இருக்கியாடா? உன் கையில என்னதுடா? இதுதானே, என்கிட்ட அடி வாங்கு, அப்புறம் புரியும். முகத்திலேயே அடிச்சிட்டோம். தம்பி, ஒண்ணும் ஆகலையா? நீ அடி வாங்க வந்துட்டியாடா? அப்படின்னா சரி, இந்தா வாங்கிக்கடா. கரடிகளா, இங்கிட்டு வாங்கடா. அடே நில்லுடா, உங்களை விட மாட்டேன்டா. அண்ணா, அவன் என்ன நம்மள துரத்திக்கிட்டே வரான்டா. அவங்க ஏதாவது விளையாடுறாங்களா? ஓடி வாடா தம்பி. நல்லா தான் இருக்குது. பாபு, முடிச்சு போடு. இது
என்ன ஆ? விளையாட்டு ஆரம்பிப்போமாடா. அடடோ, இந்த லோகர்விக்கு எங்க கதையை முடிக்க பாக்குறான். நீ எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ற? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு தம்பி. நீங்க காட்டிக்கிட்டு இருக்க வேடிக்கை நான் இங்க இருந்து பாக்குறேன். அந்த விக்க கையில வச்சிருக்க ஆயுதம் தூரத்துல இருந்தாலும் தாக்குல்ல, அதனால கிட்ட போய் அவனை அடிச்சிருங்க. ரெடியா இருக்கீங்களாடா? இதுக்கப்புறம் நீங்க எப்படியா கிட்ட பிரச்சனை பண்றீங்கன்னு பாத்துறோம்டா. ஓகே, ரெண்டு பக்கம் இருந்து ஒரு சூப்பரான ஃபைட்டை எதிர்பார்க்கறேன். ஆரம்பிங்க. சரி, உன் கதையை முடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியானதுதான். இல்லடா தம்பி, போய் ஆரம்பி. நீ அவனை பாத்துக்க. அடே, எங்கடா போறீங்க? வாடா இங்க. என்னடா ஆச்சு? உனக்கு பயமா இருக்கோ? இது இருக்கும்போது என்னடா பயம்? சரி, பரவாயில்ல, கொடுங்கடா. இவங்களை கொஞ்சம் டயர்டாக்கி விட்டோம்னா அப்புறம் நம்ம ஜெயிச்சிடலாம் இல்லையா? ஆப்பிளோ? எட்ரா தம்பி, அதை எடுத்து சாப்பிடு. எப்படியும் உனக்கு அது தேவைதானே. சரிடா, சாப்பிட்றேன்டா. தேங்க்யூ. ஆப்பிள் சாப்பிட்டு எனக்கு எனர்ஜி கிடைச்சிருச்சு. இப்போ உன்னை அடிச்சு துவைச்சு தொங்க விடுற போடுறா. என் வயிறு போடா, காமெடி பீச்சு. வயிறு வலிக்குது. ஆப்பிள் சாப்பிட்டு தப்பா போச்சு. ஆமா, என்ன நடந்துச்சு இப்போ? என்னைய கேட்டா எப்படா தெரியும் எனக்கு? ஒரு வேலைக்கு கையில இருக்கிற இந்த மருந்து கூட காரணமா இருக்கலாம். இதுவா? இது பயன்படுத்த கூடாதுன்னு ரூல்ஸ்ல இல்லையே. உங்க ரூல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்கடா. இருடா, அடுத்து நீ வர போறியாடா? சரி, கொஞ்சம் இருடா தம்பி. ஏடா, என்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குடா. இது சரியில்லையே. வாடா போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இருடா கண்ணா, இந்த பவுடர் வாசனை நல்லா இருக்கா? என்ன பப்ளு, குடிச்சுக்கோ. தேங்க்ஸ் நண்பா. என்னது இது? என்னடா இதை வச்சு என்ன பண்றது? இப்ப வாடுறா. ஏய் சிக்கி, வேற ஏதாச்சும் வச்சிருக்கியாடா? 2 தேன் கூட மட்டும் தான் இருக்கு. அட என்ன பண்ணிரு? ஏண்டா? பார்த்தல, என் சைஸ்க்கு இந்த மாதிரி க்ளவுஸ் நானும் வச்சிருக்கேன். ஆமா, ஓ, சீக்கிரமா சீக்கிரமா போய் அவனை தாக்கு. தாக்கு. தேனியின் தாக்குதல். தேடிகளா? என்கிட்ட வராதரா, சொன்னா கேட்றா, வராதரா. இந்த போட்டியில ஜெயிச்சது நம்ம பப்ளு. இதுதான் ஃபைனல் ரவுண்ட். இதுதான் பப்ளு டப்ளுக்கும் லாகர்விக்கும் நடக்கிற ஃபைனல் மேட்ச். இப்ப டப்ளு ஆரம்பிக்கிறான். அடி வாங்க வந்துட்டியாடா? லாகர்விக் ஒண்ணு எப்பவுமே சோதிக்கிற. இப்ப பாரு. என்ன அடிப்படல? அப்படி போடு. சூப்பரா தம்பி. இப்போ உட கதையை முடிக்கிறேன். இருடா. எங்க என்னோட குட்டி ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹலோ சொல்லு பாப்போம். என்னது இது? ஓகே. வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும். இந்த வேக்யூம் வேற ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. என்னடா வீக் வா, மோதி பாப்போம். டேய் டப்ளு, அவனை முடிச்சிடுறான். ஆமா, அப்படியே முடிக்கிறே. என்ன பண்ற நீ? இவ்வளவுதான் உன் வித்தையாடா? இதெல்லாம் எதிர்பார்க்கலையே. தம்பி, இருடா தம்பி. என்னடா தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் ஜெயிச்சிட்டேனா? ஆமாடா தம்பி, நீ அவனை அடிச்சு இங்க இருந்து பறக்க விட்டடா. நல்லா ஃபைட் பண்ண டப்ளு. ஜெயிச்சிட்டேன். நான் ரொம்ப சூப்பரானவன். என் அடி எப்படி இருந்தது? இடி மாதிரி இருந்ததோ? ஆனா சண்டை போடுறது நல்லது இல்ல, சரியா?